ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மத்தி குழம்பு வெங்காயம் பூண்டு. இந்த வெங்காயம் பூண்டை தட்டி தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். பேன் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இதில் புளி, அதில் தக்காளி கரைச்சி விட்டுருக்கேன். இதில் இன்னும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லி இலையும் போட்டு கரைக்கணும். எடுத்து வர போயிருக்காங்க. அந்த தக்காளி சக்கையை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வரமல்லி, அதுக்கப்புறமா வெந்தயம், சீரகம், மிளகு, இது மூணையும் வறுத்து லைட்டாக அரைச்சி வச்சிட்ருக்கேன். இது நம்ம கடைசியாக போட போகிறோம். குழம்பு வச்சுட்டு நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக மீன் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒன்று வதக்கி அரைச்சி வைப்பாங்க, இல்லையா தட்டி போட்டு குழம்பு வச்சுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பச்சையாகவே இந்த மாதிரி தட்டி போட்டது, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே தண்ணியிலே நல்லா கரைச்சிட்டு இந்த மிளகாப்பொடி எல்லாத்தையும் அதிலே போட்டு தாளித்து அந்த தண்ணி எடுத்து ஊற்றி கொதிச்சதும் மீனை போட்டுருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளானது. அதுதான், எல்லாத்தையும் தண்ணியிலே கரைச்சி எடுத்து கொதிக்கிறது. இந்த வெங்காயம் பூண்டு கூட வதக்காமல் அதையும் இந்த புளி தண்ணியிலே கரைச்சிடுவாங்க சில பேர். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதிலே மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இந்த பூண்டு வெங்காயம் தட்டி போட்டது நல்லா வாசனை நல்லா வருது. இந்த மாதிரி தட்டி போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். போன டைம் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் செஞ்சுருப்பேன். ஆனால் மசாலா கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும், அதுவும் நல்லா இருந்தது. நம்ம மீன் குழம்புக்கு அதிகமாக தேங்காய் போடாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சின்ன வெங்காயமும் இந்த பூண்டும் வதங்குற வாசனை செம்மையாக இருக்குது. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் தனியாக போட்டு அரைக்கல, நான் தக்காளியை புளியில் கரைச்சிட்டு அந்த சக்கை இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அதே இந்த டைமில் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மசாலா நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். குழம்பு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும், அப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் க்ளீன் பண்ணோடனே குழம்பு நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அங்கே மீன் போட்டுட்டேன். மீன் போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடணும். இல்லை மீன் பொடி மீன் இல்லைங்களா, கலங்கிடும். நான் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இது ஆட் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.